Dear students, தாரமங்கலம் சோழா டிஎன்பிஎஸ்சி அகாடமியினுடைய சார்பாக சில முக்கியமான குவாலிட்டி லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது தேர்வுக்கு மிக முக்கியமான அம்சங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் தனித்தனியாக இருக்கும். நம்ம கம்பைல்டாக ஒரே இடத்துல பார்க்கலாம். கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய எரர்ஸை குறைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. எந்தெந்த கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன முக்கியமான போஸ்டிங்ஸை யார் யார் அப்பாயிண்ட் பண்றா, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் யார் நியமனம் செய்யறா? வாக்காளர் குழுமம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவரை தனிப்பட்ட ஒருவர் நியமனம் செய்ய முடியாது. ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் வாக்களிச்சு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஹவுஸ்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை, எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலெக்டட் 2 ஹவுஸ்ல இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ். அதே மாதிரி மாநில சட்டப்பேரவைகளில் உள்ள இதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது 2 பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஹவுஸ்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ், அதே மாதிரி மாநில சட்டப்பேரவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், தென் கூடுதலாக 3 யூனியன் பிரதேசங்கள், டெல்லி, பாண்டிச்சேரி, தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். சரிங்களா? இவங்க எல்லாரும் தான் வாக்காளர் குழுமமாக இருப்பாங்க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல. இதுல யார் வரமாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயுமே சட்டமன்றமா இருக்கட்டும், நியமனம், சட்டமன்றமா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், நியமன உறுப்பினர்கள், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து எங்கேயுமே பிரசிடென்டுடைய எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அதே போல இந்தியாவினுடைய வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமை பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிற மிக முக்கியமான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல செகண்ட் ரேங்கிங்ல இருக்க துணை குடியரசுத் தலைவரையும் வாக்காளர் குழுமம் தனிப்பட்ட ஒருவர் நியமனம் செய்ய முடியாது. நிறைய பேர் துணை குடியரசுத் தலைவரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டா டக்குன்னு ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற சொல்ற இன்ஸ்டன்ஸ் வரலாம், டக்குன்னு மைண்ட் வேலை செய்யாது. சரியா? பட் துணை குடியரசுத் தலைவரையும் வாக்காளர் குழுமம், ஒரு எலக்டோரல் காலேஜ் இருக்கு. சரிங்களா? அது ஒண்ணும் இல்ல, பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா. சரிங்களா? இந்த 2 ஹவுஸ்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள். சரிங்களா? மொத்த உறுப்பினர்களுமே தேர்ந்தெடுக்கிறாங்க 2 ஹவுஸ்ல இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும். சரியா? லோக்சபால ஒரு 545 பேரு, ராஜ்யசபால ஒரு 245 பேரு. சரிங்களா? ரைட், ஒரு 550, ஒரு 790 பேரும் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? நம்ம துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர், நாட்டினுடைய மிக முக்கியமான, அதாவது ரியல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சொல்லுவாங்களே எக்ஸாம்ல டிஃபேக்டோ லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபேக்டோனா ரொம்ப பவர்ஃபுல்லானவர், ஒரு ரியலான பவர்ஸ் உடையவர். இதே குடியரசுத் தலைவருங்கிறவர் யாரு? டி ஜியூர் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு, அதாவது நாமினல் லீடர், பேரளவில் தான் இவர் வந்து ஒரு தலைவராக இருப்பாரே ஒழிய உண்மையான பவர்ஸ் அவர்கிட்ட இருக்காது. சரியா? இவரை, ஆனால் என்னதான் பிரதமர் வந்து ஒரு மிக அதிகாரம் படைத்தவராக இருந்தாலுமே கூட அவரை நியமனம் செய்யக்கூடியவர், அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவரை நியமனம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. சரிங்களா? அதே போல மாநில ஆளுநரை நியமனம் செய்யறதும் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? அதாவது மத்திய அரசு யாரை பரிந்துரை செய்கிறதோ அவரை குடியரசுத் தலைவர் ஆளுநராக ஒரு மாநிலத்தில் நியமனம் செய்வார். நமக்கு தெரியும், மாநிலத்தில் வந்து ஒரு ஆளுநரை நியமனம் செய்யும் பொழுது சர்க்காரியா குழுவினுடைய பரிந்துரையின்படி அந்த மாநிலத்தினுடைய முதல்வரிடம் அவர் குடியரசுத் தலைவர் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபு. சரிங்களா? ரைட். இன்னொன்னு, சமீபத்தில் தேர்தலில் நின்றவர், சமீபத்தில் தேர்தல் சொல்ல முடியாது, அரசியலில் இருந்தவர்கள் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடாது என்றும், அதாவது சொந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அதே மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கன்வென்ஷனல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மரபு ரீதியாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. சரியா? ஸோ ஆளுநரை நியமனம் செய்வது நம்மளுடைய குடியரசு தலைவர். சரியா? ரைட். அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்யக்கூடியது யாருன்னா, கொலீஜியத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர், நேரடியாக குடியரசுத் தலைவர் போடக்கூடாது. கொலீஜியம் பாத்தீங்கன்னா
இதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதே சில மூத்த நீதிமன்ற நீதிபதிகள் 3 or 4 மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிற அமைப்பு பேர் தான் அது கொலீஜியம் அப்படின்னு பேரு. சரிங்களா? இந்த கொலீஜியம் பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கொலீஜியத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அந்த அவங்க கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்றால குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாரு. இது ரொம்ப முக்கிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி. சரியா? உச்ச நீதிமன்ற நீதிபதி அதாவது இதர நீதிபதிகள். சரியா? ரைட்? ஓகே. தலைமை நீதிபதியை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தினுடைய மற்ற நீதிபதிகளையும் நியமனம் செய்வதும் அதே கொலீஜியத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். கொலீஜியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடி. சரியா? இந்த கொலீஜியத்தினுடைய லீடர் யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐ தான் இந்த கொலீஜியத்துக்கு லீடரா இருப்பார். சரிங்களா? அடுத்தது அட்டார்னி ஜெனரல். நமக்கு தெரியும் அட்டார்னி ஜெனரல் பத்தி நமக்கு தெரியும். ஆர்டிகல் 76 கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ரைட். இவர் தான் இந்தியாவினுடைய மிக மூத்த லா ஆபீசர், சட்ட அலுவலர். சரியா? இந்தியாவினுடைய முதல் தரவரிசை சட்ட அலுவலர் இவர் தான். இந்திய அரசினுடைய ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசின் சார்பாக இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் வாதாட கடமைப்பட்டவர் நம்ம அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர். இவர் அப்பாயின்ட் பண்றதும் குடியரசுத் தலைவர் தான். சரியா? ரைட். ஸோ பொதுவாக இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஃபுல் கவர்மெண்ட் 5 இயர்ஸ்னா இந்த 5 இயர்ஸ்க்கு ஒருவர் அட்டார்னி ஜெனரலாக பொதுவாக செயல்படுவார். சரிங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கிய பதவி, அதுவும் அம்பேத்கரே சொன்ன இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கரே நம்ம இந்திய அரசியலமைப்பிலேயே மிக முக்கியமான அதிகாரின்னு யார சொல்றாரு? சிஏஜி தான் சொல்றாரு. தலைமை தணிக்கையாளர், அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க அவரை. சரிங்களா? ரைட். இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்ல யார் நியமனம் பண்றா? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. சரியா? ரைட். ஸோ இவர் ரொம்ப ஒரு இண்டிபெண்டன்ட் ஆபீசர். சரியா? எந்த அரசாங்கத்துக்கும் இவர் கட்டுப்படாதவர். ஸோ